அவர்களுக்கு. அடுத்ததாக ஜாமியா மன்போலர்வார் அரபிக் கல்லூரி பேராசிரியர் பசிஹுல் பயான் மௌலானா மௌலவி வி.ஆர். அப்துல் சமத் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி சிறப்புரை நிகழ்த்துவார். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صدق الله العظيم وكان نبينا رسول الله صلى الله عليه وسلم الحجاج والأمة عبد الله صدق رسول الكريم صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றியவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். சகைக்கும் சிறப்புக்குரிய ஆடம்பர்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ்வின் அருள்மதற்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாத்துக்கு என்றும் கிடைக்க அல்லாஹ் தருவானாக. அருமையானவரே, நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா ஆக்கி அருள் புரிவானாக. ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு மூன்று காரணத்தை அல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதில் மூன்று காரணம் இருக்க வேண்டும். நம்முடைய பழைய வாழ்க்கை மாற வேண்டும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு நமது வாழ்க்கை மாற வேண்டும். இரண்டாவது, சலாம் அதிகம் சொல்ல வேண்டும். நீங்க போற இடம் கம்மியான இடம், பல நாட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள். நீங்க எவ்வளவு சலாம் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து விருந்து தருவது. இப்ப வீட்டுல விருந்து கொடுக்குறோம், அது வேற. போன இடத்துல பஸ் நிக்குது, டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, உடனே நான் கொடுக்குறேங்க காசு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அவங்களுக்கு அந்த நன்மை கிடைச்சிடும். இந்த விருந்து அல்லாஹ் விரும்புறான். இது அல்லாஹ்வுடைய விருந்துக்கு நீங்க போறீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய சார்பாக நீங்க விருந்து அளிக்கிறீங்க. இப்ப அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் ஒரு சாமியார் சொல்றாரு, ஏன் இங்க கொண்டு போய் கோடி கோடியா கொட்டுற? எங்கேயோ ஒரு இடத்துல ஏன் இங்க போய் கோடி கோடியா கொட்டுற? அது என்ன சாமியார் திங்க போறாரு? இல்ல, நீ ரோட்ல கிடக்கிற ஏழைகளுக்கு கொடு. அப்ப அந்த சாமி இறக்க கூடாது. ஏன் வேலையை இவன் செய்யறாங்க, நான் செய்யற வேலையை இவன் செய்யறாங்க. அதனால இறைவன் நம்மள விரும்புவான். இறைவன் நம்மளை விரும்பத்துக்குன்னா உண்டியில போறது இல்ல, மக்களுக்கு கொடுக்கறது. இப்ப இந்த இடத்துல நீங்க பைசா கொஞ்சம் கூட இருந்தா வச்சு பக்கம் இல்லை, செலவு பண்ணுங்க. செலவு எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவு அந்த அல்லாஹ் இன்னும் சந்தோஷம் கிடைக்கும். இப்ப அல்லாஹ் உங்களுக்கு நல்ல நசீபை தந்துட்டான். அதுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய நசீப். நீங்க ரொம்ப 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 நன்றி சொல்ற அல்லாஹ்வுக்கு. ஆனா 42,000 பேர் கிடைக்கல. நான் அந்த 42,000 பேர்கள் எவ்வளவு ஆசையோடு இருப்பாங்க.
கிடைக்கலன்னு சொல்லி இன்னைக்கு அழுகுறாங்க இல்லையா, நம்மளோட கூட அவங்க நிறைய நன்மை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. நம்மளோட நிறைய நன்மை கிடைப்பது வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்ப அழுவல, எனக்கு வாய்ப்பு கிடைச்சது நம்ம அழுகணும் இல்ல அழுவல. இத்தனை கோடி மக்களுக்கு மத்தியில எனக்கு வாய்ப்பு தந்துட்டியே அப்படி நாம அழுகணும். சரி, ஆனா அவங்க அழுகுறாங்க. இப்ப இந்த அச்சுப்பாடு கிடைக்காதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அஜுடைய பாக்கியத்தை தருவார். இப்ப நேற்று அமீர் சொல்றாரு, அஜிகமுடைய தலைவர் சொல்றாரு, அடுத்தது அவங்களுக்கு அத்தனை ஒன்று சொல்றாரு. ஆனா அதுக்குள்ள இந்த மக்களுக்கு பொறுமை இருக்காது போது. இப்ப அதே நேரத்துல அத்துடைய பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு ஒரு செய்தி, அதற்கு மிகப்பெரிய அறிஞர் ஹதீஸ் கலையில மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அவங்க ஏற்கனவே பார்க்காங்க. அப்துல்லா பின் முபாரக் சொல்றாரு, விரும்பினாச்சு ஒரு பணக்காரன் கூட அவர் சொல்றாரு, நீங்க யாரும் வரலாம் தோசை 5 பேருக்கு கேட்பாரு பகதாதுல. நான் வரேன் சொல்லும் போது, சரி வாங்க என்னோட உங்க காசு எவ்வளவு எடுத்து வரீங்க கிடையாதுல கொடுங்க, என்கிட்ட நான் எழுதி வச்சுக்கிறேன். நீ எவ்வளவு கொடுத்துருக்க இங்க வந்த உடனே நான் செலவு பார்த்துட்டு உங்களுக்கு டிவைட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி காசு எல்லாம் வாங்குவாங்க. எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு ஆர்வம் வரட்டும், நான் கூட என் கூடவே இருப்பாங்க. அவங்க அம்மா அவளுக்கு கொஞ்சம் கூடும், நான் செய்யறாங்க அவங்க செய்வாங்க, என்னால அவங்க கத்துக்குவாங்க. அதனால என் பின்னால அவங்க வாங்கன்னு நிறைய பேர் வருவாங்க. எல்லாத்தையும் பணத்தை வாங்கிடுவாங்க. பணத்தை வாங்கிட்டு மக்கா வந்து எவ்வளவு செலவு பண்ணுவோம் அவ்வளவு செலவு பண்ணுவார். அவ்வளவு செலவு பண்ணுவார். ஊருக்கு போன உடனே நீ கொடுத்த தவம் பணம் டிவைட்லாம் பண்றது இல்ல, ஏன் செலவு அந்த மாதிரி பண்ணாரு. நிறைய அத்தி செஞ்சுக்கிறாரு. அவரு அறத்துல 3ஆம் நாள் கல்வி எரிஞ்சிட்டு படுத்து கிடக்கிறாரு, அறத்துல தூக்குறாரு. அப்போ ஒரு கனவு வருது. கனவுல 2 மலக்குகள் வந்தாங்க. இந்த வருஷம் எத்தனை பேர் அடிச்சு கொடுத்துருக்காங்க? 6 லட்சம் பேர் அடிச்சு கொடுத்துருக்காங்க. 6 லட்சம் பேர்ல எத்தனை பேர் அடிச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு தெரியல. முடிச்சு கனவு முடிச்சு திரும்பவும் அதே கனவு. இந்த வருஷம் எத்தனை பேர் அடிச்சு கொடுத்துருக்காங்க? 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 6 லட்சம் பேர் எத்தனை பேர் அடிச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு? யாருடைய அடிச்சு ஏற்றுக்கொள்ளப்படல. ஆனா இந்த இடத்துக்கு ஒருத்தர் வரல. மைதா அரபாவுக்கு வரல, மக்காவுக்கு வரல, மதீனாவுக்கு வரல, எங்கு தவாப் செய்யல, கல்வி அறிக்கல, அரபாக்கல. ஆனா அவருக்கு அவருக்கு வரல. அவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, அவர் காரணமாக 4 லட்சம் பேர் ஹஜ்ஜை ஏற்றுக்கிறார். அப்படி கனவுல பேசிக்கிறாங்க மலக்குகள். உடனே அவர் ஊர் என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு. இங்க இருந்து அவர் தேடி பகதாது போறாரு. இந்த கனவு கட்ட உடனே இந்த மிகப்பெரிய அறிஞர் பகதாது போறாரு. போனவர் தேடி செய்தி கிடைச்சிச்சு, அட்ரஸ் கிடைச்சிக்கிச்சு. அந்த அட்ரஸ் வந்து தேடி போனாரு. அவருக்கு என்ன, நீங்க அட்ரஸ் வந்தீங்களா? நான் வரல. ஏன் வரல? அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மன் பெரியவன் சொன்னாரு, நான் செருப்பு தைக்கிறவன், 30 வருஷமா ஹஜ்ஜுக்கு போட்டு செருப்பை தைச்சிட்டு சேர்த்து வச்சிருந்தேன். 3000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருச்சு. ஹஜ்ஜுக்கு போகணும் ரெடி ஆகி நான் ஊருக்குள்ள பயணம் சொல்லிட்டு வந்தேன். ஊருக்குள்ள பயணம் சொல்லிட்டு வந்து கடைசியில என் வீட்டு பக்கத்தோட கதவு தட்டேன். கதவு தட்டோடனே அவங்க சாப்பிட்டு இருந்தவங்க கதவு தந்துட்டு என்னை பார்த்து தயிர்த்து போயிட்டாங்க. இப்ப நான் கேட்டேன், என்னங்க சாப்பிடுற நேரத்துல வந்திருக்கிறேன், வாங்க சாப்பிட நீ ஒரு வாரத்துக்கு கூட மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இது எங்களுக்கு ஹலாலு, உங்களுக்கு ஹராம். இது எங்களுக்கு ஹலாலு, உங்களுக்கு ஹராம். என்ன சொல்றீங்க? அவர் சொன்னாரு, அவங்க மக்கள் சொல்லி, நான் 3 நாள் பட்டி சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, நான் பிச்சை எடுக்க முடியாது. அதனால ஒரு செத்த ஆடு கிடைச்சு, அதை எடுத்து உயிரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் செஞ்சுக்குவோம். அதை நீங்க சாப்பிட முடியாதியா? அப்போ இவரு சொன்னாராம், சாப்பிடாதீங்க, செத்த ஆடாராம் சாப்பிடாது. வேற வீடு கூட ஹஜ்ஜுக்கு சேகரித்த இந்த 3000 ரூபாய் பணத்தை எடுத்து அவர் கையில கொடுத்துட்டு, நான் அடுத்த வருஷம் ஹஜ் செஞ்சுக்கிறேன், நான் அடுத்த வருஷம் இருக்கிறேன், இதை நீங்க சாப்பிடுங்க. என் பக்கத்து வீட்டுக்காரர் பசியா இருக்கிற போது அதிகமா ஏற்றுக்குவோமா? பக்கத்து வீட்டுக்காரர் பசியா இருக்கிறோம், நம்ம வயிறு நம்ம சாப்பிட மூமினா இல்லையே. அவன் மூமின் முஸ்லிம் தான் ஹஜ்ஜுக்கு போகணும். அப்ப இந்த குறை நம்ம கிட்ட இருக்கிற போது நம்ம ஹஜ்ஜை எப்படிலாம் ஏற்றுக்குவோம்? அதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க. இந்த பணத்துக்கு போகாது, அழகான படம், இதை நீங்க சாப்பிடுங்க. நான் அடுத்த வருஷம் போயிடுவேன், அடுத்த வருஷம் போறேன்.
இவரின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தான். அவர் எத்தனை பேர் அந்த வருஷம் ஹஜ்ஜு செய்யணும், அவர் பாக்கியத்தை அவருக்கு அங்க ஏற்றுக்கிட்டான். இவர் ஹஜ்ஜுக்கே வரல, இவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுக்குறான். வந்தவங்க ஹஜ்ஜு பாக்கியம் ஏற்றுக்கொள்ள சொன்னா இந்த மக்கள் இந்த 42,000 மக்கள் எவ்வளவு அழுதுருப்பாங்க. அந்த அழுகையே நம்மளை கொண்டு சேர்ந்தோம். ஏன்னா அவ்வளவு ஒருத்தங்க விருப்பம் போட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு பிரயாணம் சொல்லிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு திரும்பி கிடைக்கிறது எவ்வளவு வருது. ஆனா அதே நேரத்துல இந்த அல்லாஹ் இந்த வருஷம் நாடல, அல்லாஹ் இந்த வருஷம் நாடல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தருவான், நிச்சயம் தருவான் என் நம்பிக்கையோடு அவங்க இருக்கணும். அதே இந்த பயணம் சாதாரண பயணம் இல்லை. இந்த பயணம் இருக்கு இல்லையா, இது அல்லாஹ்வுடைய பயணம், அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க பயணம். இதுல வேற எந்த நோக்கமும் வரக்கூடாது, வேற எந்த நோக்கமும் வந்துடக்கூடாது. தயவு செய்து எந்த நிலையிலும் நான் ஆஜி நம்ம வாயில வந்துடக்கூடாது. மற்றவங்க வேணா சொல்லிட்டு போட்டோம். இப்ப என்ன சொன்னோம், லப்பைக்குன்னு சொன்னோம். இந்த லப்பைக்கு சொல்லிட்டோம் இல்லையா, சாதாரண நினைச்சுக்காதீங்க, இதையும் மாற்றிட்டு வருவோம். எங்க நாளைக்கு கியாமத் நாளையில நம்முடைய அமல் இருக்கிற இடத்துல பசாரத்து வீட்டுல இப்ப இந்த 9 சொல்லிருக்கீங்க, அந்த 9 நன்மை எவ்வளவோ அவ்வளவு தருவான். பிளைட்ல போக போறீங்க, 15,000 30,000 அடி மேல போக போறீங்க, அப்பெல்லாம் போய் சொல்ல போறீங்க, அதைக்கு காத்தல் மேல கட்டிட்டு வருவான். எல்லாருமே கொண்டு வாங்கி சொல்லிட்டாங்க. இப்ப லப்பைக்கு ஏன் சொல்றோம், இது சைத்தானுக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தை தான் பிடிக்கும், வேற யாருக்கும் பிடிக்காது. சைத்தான் ரொம்ப பெருக்கிறது லப்பைக்கு சொல்லிட்டா நிறுத்துவான், நம்ம ஓடிடுவான். அதனால உங்க சும்மா இருக்கும்போது நீங்க ஆயுங்கள், நாங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லலாம். ஏன்னா எப்ப 3 வச்சுட்டோம், எப்ப நீங்க அஞ்சுக்கு போகணும் என்ன வச்சுட்டோம் சொல்லுங்க. இன்னும் அஞ்சுக்கு போகணும் இருக்கு, ஆர்வம் எடுத்து பொருளாதாரம் இல்லையா சொல்லுங்க. காலைல ₹1 மகனுக்கு ஒருத்தர் சொல்லுங்க, ஒரு சிப்பி ஒரு முட்டையில ஒரு ₹10 போட்டு வைங்க, இதெல்லாம் உங்களை அழைச்சு போட அல்லது கடமை, அல்லா தன்மை கடமை ஆகிட்டான். போகணும்னு ஆசை உள்ளவர்கள் இந்த நிலையில இதெல்லாம் ரொம்ப லப்பைக்குன்னு சொல்லும் போது நீங்க உங்க வாகனத்துல போறீங்க, எதுவரை உங்க சத்தம் போச்சோ, இப்ப நம்ம சத்தம் இந்த செவன்லாம் இருக்கு, பக்கத்துல செடிகள் கொடி போயிடும், இது எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம மட்டும் சொல்லல, எல்லாம் சேர்ந்து சொல்லணும். அதனால உங்களை முடிஞ்ச அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லாதீங்க. போற இடத்துல யாராவது நேரத்தை வச்ச பிறகுதான் காமா பார்க்கறவங்க நீங்க சொல்லணும். சொல்லுங்க, சத்தம் போட்டு வேண்டாம், மெதுவா சொல்லுங்க, கலைச்சிட வேண்டாம். ஆனா கூடி கொடுத்து நல்லா கலைப்படையாது இல்லை. அதனால நான் திருப்தியா சொல்லுங்க. அதே இதுல இதுல புகழ் தடுவிடாது. ஒரு ஆஜர் சொன்னா, ஒரு ஆஜரு சாப்பாடு பரிமாறுறாங்க, பிள்ளைகிட்ட சொன்னாரா, பிள்ளை நம்ம 2வது ஹஜ்ஜில் ஒரு தட்டை வாங்கணும்ல, அதை எடுத்து ஏந்தாராம். 2வது ஹஜ்ஜில் அப்ப எத்தனை செஞ்சாரு, அது வெளி உலகத்துக்கு தெரியணுமா, சரியா போச்சு, ஹஜ்ஜுடைய பலன் அது கிடைக்கல. இது சொல்லி எத்தனை கட்ட விடாது. இப்ப நம்ம பெரிய தாராளம் என்ன, கல்யாண பத்திரிக்கை என் பேருக்கு ஏன் ஆஜி பண்ணல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தேன். 3 ஆஜி வேறு இருக்கு, அல்ஹாஜ் வேறு இருக்கு. அல்ஹாஜ் போடணும் இல்லாட்டா ஹாஜி போடணும், நீங்க 2க்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியாது. ஆனா போடலன்னா மிகப்பெரிய கூட்டம். இப்ப இதை நம்ம விரும்பவே கூடாது. ஏப்பா போட்டேன்னு கேட்கணும், ஏன் போட்டேன், நான் யாருக்காடு இல்லை, நான் அப்புக்காடு செஞ்சேன். இந்த எண்ணம் நம்ம கிட்ட வரணும். அது மட்டுமல்ல, இது பரிபூர்ணமான ஒரு வணக்கம், இது உணர்வுபூர்வமான ஒரு வணக்கம். இந்த வணக்கம் யாருக்கு, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான், வேற யாருக்கும் கூடாது. இந்த எண்ணத்துல உணர்வுபூர்வமான ஒரு வணக்கம் இது அல்லாஹ்வுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு மட்டும் வச்சுக்கீங்க. மற்றவங்களுக்கு புகழ் காட்டுறதுக்கு இல்லை, மக்கள் என்று புகழணும். அந்த அவரு போட்டு வந்தாரு, நல்ல தலைமையை செஞ்சு வந்தாரு, அந்த நிலையில இருக்கக்கூடாது. அதனால அல்லாஹ்வுக்காக நீங்க செய்யுங்க. ஹஜ்ஜு உம்ரா ரெண்டையும் அறிஞ்சிக்கங்க. போகணும் தெரியும், பேச பற்றி பசி கொடுத்துட்டா அது எப்படி செய்யணுங்கிற முறையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கீங்க. அவர் வருவாரு, சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு மட்டும் நடப்புல அலட்சியமா இருந்தாங்க. நான் கொஞ்சம் கத்துக்கணும். ஏன்னா இப்ப திடீர்னு இப்ப அவருக்கு அங்கே ஒரு ஏதோ வேலை கொடுவான் நிறைய. இப்ப அவர் வராது, திடீர்னு நாளைக்கு இந்த இடம் ஒதுக்கலன்னு சொல்றாரு, அவர் அடையிற விடமாட்டாரு. உங்களை இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த உங்களுக்கு எங்க இடம் இருக்குது அதுக்கு தெரியணும்ல, நீ என்ன சொல்லணும்னு மறந்துடுவீங்க. நம்ம கத்துக்குவோம் இங்கேயே என்ன செய்யணும்னு. இந்த அட்டெல்லாம் கொடுக்குறாரு, என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல இந்த அமலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2 சஹாபாக்கள் வந்தாங்க. வந்தவங்க அரபாவில் பெருமாள் உட்கார்ந்துருக்கா, அரபாவில் தக்கராஜா ஆச்சு இல்லாட்டா இல்ல. அரபாவில் நீங்க உடம்பு சரி பிள்ளை எல்லாம் காப்பாற்றணும், உடம்பு சரி பிள்ளையா
ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கீங்களா, உங்களை தூக்கிட்டு வந்து அரபா ஹாஸ்பிட்டல உட்காந்து வச்சுருவாங்க. ஹாஸ்பிட்டல் உங்களை தூக்கிட்டு வந்து ஆம்பளை தூக்கிட்டு வந்து ஆம்பளுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்புறம் நிற்கும். ஏன்னா அச்சு இல்லாம பண்ணக்கூடாது இல்லையா, அந்த அளவுக்கு அவங்க வாசனை செஞ்சு தராங்க. ஆட்சி கட்டுக்க கூடாது. அரபாவோட கங்கனை தான். இப்ப அரபாவில் கங்கனாவில் தங்கி இருக்கிறார். அப்ப தங்கி இருக்கிற போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் வந்தாங்க. அன்சாரி ஒரு சகனை குடும்பத்தை 2 பேர் வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உங்களுக்கு சில விஷயங்கள் கேட்கலாம் வந்திருக்கும். சொல்ல சொன்னாங்க, நீங்க கேட்கறீங்களா, நீங்க என்ன கேட்க வந்தீங்க நான் சொல்லட்டுமா, நீங்க என்ன கேட்க வந்தீங்க நான் சொல்லட்டுமா, சொல்லுங்க. அதுல உங்க வாக்கில் நாங்க இருக்கிறோம். அப்ப சொல்ல சொன்னாங்க, வீட்டை விட்டு 5 கிலோமீட்டர் வீட்டு போறதால் என்ன நன்மை கிடைக்கும் கேட்க வந்தீங்க தானே. தவாவுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுதா என்ன நன்மை கிடைக்கும் தானே. சஃபா மர்வாவுக்கு ஓடுனா என்ன நன்மை கிடைக்கும் அதானே கேட்க வந்தீங்க. அரபாவில் கத்துறதுனால என்ன நன்மை, ஜம்சம் குடிக்கிறதுலாம் என்ன நன்மை, மினாவில் கல்லியது என்ன நன்மை, இதைதான் நீங்க கேட்க வந்தீங்க. அல்லாஹ் ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வரலாம். யார் சொல்லலாம், நபி நான் ஒத்துக்கிட்டோம், அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கிட்டோம், மார்க்கத்தை இஸ்லாமை ஏற்றுக்கிட்டோம். சொல்லுங்க இதை கேட்க தான் நான் பண்ணோம். அப்ப சொன்னாங்க, நீங்க வீட்டை விட்டு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் 700 நன்மை. இப்ப நீங்க வந்திருக்கீங்க இதுக்கு 700. இப்ப நாம சாதாரண அனுப்பிச்சுக்கிறோமே. இப்ப வீட்டுல பள்ளி போறோம், ஒண்ணுதான் கிடைக்கும். வீட்டுல இருந்து ஒழு செஞ்சுட்டு நாம பள்ளிக்கு போனா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு தீமை அடிக்கும், ஒரு அந்தஸ்து உயர்ந்து. இது சாதாரண அளவு. இப்ப நீங்க ஆண்கள், நீங்க வீட்டை விட்டு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் 700 நன்மைன்னு சொன்னால், அது நாம இந்த வளையத்துல போறோம். அல்லாஹ் கலங்க தெரியாது, ஒண்ணுமே இல்லாத காலங்க, அதுவே இல்லாத காலம், அதுவே இல்லாத. நீங்க நெட்டில் ஒரு செய்தி பார்த்து, ஒரு பலாப்பழத்தை எடுத்து அது மேல உள்ள இது மட்டும் என்னன்னா இதுல இந்த சொல்றது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஒரு பரங்கிக்காய் எடுத்து இத்தனை கோடு இருக்குதா, இத்தனை இலை உள்ள இருக்கு, அந்த நாமெல்லாம் கணக்கே காலம் கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அறிவு மனிதனுக்கு இவ்வளவு அறிவு போது எல்லாம் இருக்குங்க. நம்ம எத்தனை அடி எடுத்து வைப்போம், அத்தனையும் அல்ல 700 நன்மை தரான். அது மட்டுமல்ல, தவா செய்யற போது தவாவுக்கு அந்த மைதான தவாவுக்கு மதம், அந்த இடத்துக்கு போய் மதம், அதை தூக்கி காலை வச்சுட்டாவே போதும், உங்க பாவங்கள் அத்தனை உங்க பாவங்கள் அத்தனையும் அழிஞ்சு போயிடும். தவாவுக்கு பிறகு நீங்க தவாவுக்கு சொல்லணும். அப்ப ஒரு அடிமையை உரிமை விட்டு நன்மை, ஒரு அடிமையை உரிமை விட்டா நரகத்திலிருந்து நமக்கு விடுமை கிடைக்கும். நரகத்திலிருந்து விடுதலை இது காரணமா நமக்கு கிடைக்குது. ஒரு அரபு அடிமையை உரிமை விட்டு என்ன முடியாது. சபா பருவம் போல போயிட்டு வந்தா 70 அடிமை உரிமை விட்டு நம்ம கிடையாது. 70 உரிமை விட்டு நம்ம கிடையாது. சைத்தானுக்கு கல்வி எறிந்தால் ஒவ்வொரு பெரும்பாவங்கள் அத்தனை மன்னிக்கப்படுது. எத்தனை கல்வி எறியுமோ அத்தனை பெரும்பாவங்கள் அடிக்கப்படுது. அரபால தங்கடா ஒவ்வொரு காலையில அரபா அழிச்சு போல நேரத்தில் அழிச்சு போனா அங்கேயே ஒரு வேலை இல்லை. லோருக்கு பிறகுதான் வேலையே. லோருக்கு பிறகு அங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க, ஒரு கூட தங்க வைக்கிறாரு. அருமையா கூட தயார் பண்ணிட்டாங்க. ஏன் கூட அருமையா வேலை செய்யுது, நிக்க முடியல, அந்த அளவுக்கு திரும்ப பாருங்க, கொஞ்சம் வெட்ட கொஞ்சம் பாருங்க. ஒரு பையன் போட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னும் இந்த வேலை முடியல, இந்த வேலை முடியல, இந்த வேலை முடியல. உங்களுக்கு அவ்வளவு பேர் நேரம் நீங்களே அல்லாவுடைய கொடுத்தாலே எங்கூட கொடுத்தாலும் இல்லை. சவுதி அரேபியாவுக்கு நீங்க அல்லாவுடைய கொடுத்தாலே உங்களுக்கு தான் கவனிக்கலாம், நல்லா எடுத்து வச்சுக்குவோம். இப்ப அதனால அரபாவோட லோருக்கு பிறகு உட்கார்ந்து 100 லாயிலாயில் 4ஆம் கலிமா 100 தடவை ஓதுங்க, 3ஆம் கலிமா 100 தடவை ஓதுங்க, சலவாத் 100 தடவை ஓதுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை ஓதுங்க. என்னெல்லாம் ஓதுங்க ஓதுங்க. ஓதிட்டு உங்களுக்கு என்ன தெளிவோ கேளுங்க பாருங்க. அப்படி கேட்கும் போது அன்றைக்கு துவா மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அல்லாஹ்வோட தூது பேச போயிருக்கீங்க. இப்ப அல்லாஹ் கிட்ட பேசிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு பார்க்கறதுக்கு அல்லாஹ் கீழே வரான், இங்க வேல் வர கீழே வரான். அரபாவோட ஆட்சிகள் அப்படியே பார்க்கிறான். அப்படியே பார்த்துட்டு மலக்கெல்லாம் கூப்பிடுறான், மலக்கலைக்கு வந்து வாழாண்டிங்க, இவ்வளவு படைக்க வேணாண்டிங்க. இந்த பாருங்க, இவர் பெரிய கோடிச்சோரு, இவர் ஒண்ணு இல்லாதவரு, அவர் பணத்தெல்லாம் இழந்துட்டு சொத்து சொத்தெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி மேல ஒரு அடக்கீடு வராரு.
இவரு ஒண்ணுமே இல்லை. இவரு மேல ஒரு அடை கீழே ஒரு அடை, ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு ரப்பே நீதான் வேணும் நீதான் வேணும் நீதான் வேணும் வந்திருக்கிறாங்க. நீதான் வேணும் நீதான் வேணும் வந்திருக்கிறாங்க. அதனால மலக்குகளே நல்லா தெரிஞ்சீங்க, தலைவலி குளமா நிக்கிறாங்க. இவங்க இந்த மைதானத்துல கிடக்கிற மண்கள் அளவு பாவம் செய்தான் நான் மனுஷன். அரபாட மண்ணை ஒரு கோடி மண்ணை என்ன முடியுமாங்க? என்ன முடியாது. அந்த மழையின் தூரி எத்தனை இருக்குதோ அவ்வளவு பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன். நீங்களே மழைக்கு நீங்க சாட்சியா இருக்க, உங்களை அத்தனை பேர் நான் மன்னிச்சுட்டேன். நீங்க போங்க, நல்ல போங்க நல்லா சொல்றான். இவ்வளவு பெரிய பாக்கியங்களை எல்லாம் உங்களுக்கு தரத்துக்கு விரும்புக்கு கொடுங்க. வாங்க என்கிட்ட வாங்க, நீங்க எதுவும் பார்க்காதீங்க, பெருமாளை தேடாதீங்க. அப்படி பெருமை தேடினா நாம நன்மை கிடைக்க போயிடும். அடுத்து இந்த பிரயாணம் இருக்கு இல்லையா, நீங்க வீட்டை விட்டு புறப்படுறீங்க, வீட்டை விட்டு புறப்படும் போது நான் தெரிஞ்சீங்க ஒரு 2 ரகாத் தொழுவுங்க. பிரயாணத்துக்கு தொழுக 2 ரகாத் ஒரு காப்பி புகழ்ல அதிகமான சொல்லுதல் இதே ஓதுங்க. பிரயாணம் முடிச்சுட்டு வாசலுக்கு வரீங்க. வாசலுக்கு வந்த போது ஆயத்தல் குர்சி ஓதுங்க. ஆயத்தல் குர்சி ஓதுனா 70,000 மடங்கு பாதுகாப்பு தராங்க. நமக்கு பாதுகாப்பு, நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. ஆயத்தல் குர்சி ஓதுங்க, ஈரான் குறைஷ் ஓதுங்க, இன்னும் அந்த நசூரா ஓதுங்க. இதை ஓதிட்டு நீங்க ஊருக்கு போடுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணுங்க. தர்மம் கொடுக்கிறது எதுக்கு? அல்லாஹ் நம்ம பிரயாணத்தில் எந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கும். நம்ம ஒரு பருவ நிலைக்கு தான் நம்ம உடம்பு மாற்றிக்கொள்ளும். அதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப அதனால அது அதை செஞ்சிருக்க. அடுத்து அல்லாட்ட யாரா இருக்கா? சொந்தக்காரன் தான். சொந்தக்காரன் தான் நீங்க மன்னிப்பு தருங்க. சொந்தக்காரன் தான் தப்பு பண்ணிருக்கோம். தப்பு பண்ணாலும் யாரும் இல்லை. ஆனா உறவு முடிச்சுட்டு போவாதீங்க. உறவு முடிச்சுட்டு போவாதீங்க. நீங்க போகணும். அப்ப உறவு தான் போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபால உட்கார்ந்திருக்கிறா, துஆ செய்ய போறாங்க. அப்பா சொல்றாங்க, உறவு முடிச்சவங்க யாராவது தரிசி நிறுத்தி போடுங்க, என் துஆ அங்கீகரிக்க வேண்டாம் சொல்றா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே ஒரே ஒரு சஹாபி ஏற்றி ஓடினார். ஓடிட்டே வந்தாரு. ஸல்லல்லாஹு கிடைக்க போறாங்க, எனக்கு இங்க சின்னம்மாவுக்கு வச்சிருக்காரு, நான் தான் தப்பு, அவங்க தப்பட்டாங்க, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, ஏற்றுக்கொள்ளப்படாது. நான் உங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா? உறவு முடித்து உறவு சேர்த்துட்டு வந்தேன் அப்படி உட்கார்ந்து. அப்ப இந்த அளவுக்கு உறவு திட்டுனாலும் பரவாயில்ல, உறவு கொண்டு போகும். அடுத்து தர்மம் செய்யுங்க. பயணம் லேசாக்கணும். பருவம் பயணம் லேசாக்கிறது அப்படி. சார் நல்லா தெரிஞ்சீங்க, நீங்க எவ்வளவு செலவழிக்க போறீங்கன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு கேரண்டி நீங்க வேலையாக மாட்டீங்க. நீங்கள் ஏழையாக மாட்டீர்கள். ₹1 700. ₹1 700. அது மட்டும் இல்ல, கேவலமான மரணம் அடைவிட்டு நம்ம தடுத்துரும். நமக்கு வறுமை வராது, எல்லாம் நிறைய தரம். அது 120 ரஹ்மத் இறங்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத் இறங்கிட்டு இருக்கு. அது 60 ரஹ்மத் தவா செய்றவங்களுக்கு, 40 ரஹ்மத் தொழுறவங்களுக்கு, 20 ரஹ்மத் அங்கே உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? 120 ரஹ்மத் வாங்கணும். ஒண்ணுதான் இந்த உலகத்துல போட்டிருக்காங்க. அந்த ஒண்ணை வச்சு நம்ம இவ்வளவு பாசத்தோடு இருக்கிறோம். பேரன் பேத்தி எல்லாமே பாசத்தோடு இருக்கும். மிருகங்கள்லாம் பாசமா இருக்குது. ஆனா 120 எல்லாம் நம்ம வாழ்க்கை இன்னும் செழிப்பாகும். இந்த 120 ரூபாய் வாங்கணும். ஆனா நீங்க வீட்டுல இருக்கிறத விட அதிகமா நீங்க வீட்டுல தேவைக்கு போங்க, சாப்பிடுங்க, தேவை குடிச்சிருங்க, குளிக்கத்தான் குளிங்க, அரபா வாங்குமா, வியாபாரம் வந்து உட்காங்க, அர்த்தம் வந்து உட்காங்க, முடிஞ்சா தவா பண்ணுங்க, இல்லையா அப்படியே உட்காந்து விடுங்க. போனோடனே ஊரா முடிஞ்சு அடுத்த உலகில் எவ்வளவு முடியுமோ அது வரை காபாவை பார்த்துட்டே உட்காந்துடுங்க. 120 ரூபாய் கொஞ்சம் குரான் வருங்க. 120 1 லட்சம் ஒரு குரான் ஒதுக்குறாங்க. ₹1 1,00,000. அது ஒரு ரகல் ஒரு பதிவு வந்தால் 1 லட்சம் வருது. 1 லட்சம் வந்தால் 1 லட்சம். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பரல நீங்க தொழுதால் ஏறக்குறைய 55 வருஷம் 9 மாசம் அமைச்சு நன்மை கிடைக்குது. ஒரு நாள் நீங்க தொழுதால் 5 வருஷம் ஜமாத்த தொழுதால் 257 வருஷம் நன்மை கிடைக்குது. ஒரு தொழுவைக்கு, ஒரு நாள் தொழுவைக்கு, ஒரு தொழுவைக்கு 55 வருஷத்துக்கு மேல கிடைக்குது. அப்ப இந்த தொழுவை எல்லாம் அங்கேதான் தொழணும். தொழுது முடிச்சோட எந்திரிச்சிடாதீங்க, அங்கேயே உட்காந்து கிடங்க. அங்கேயே உட்காந்து போய் ஜனாதா சொல்லுவார். அப்படியே ஜனாதா தொழுங்க. ஒரு ஜனாதாவுக்கு நம்ம 1 லட்சம் ஜனாதா தொழுவேன். பெண்களா தொழுவுங்க. அந்த முறை தெரிஞ்சுக்குங்க.
அப்ப இதுவெல்லாம் இவ்வளவு நன்மை கொடுக்கதான் கொடுக்க உங்களுக்கு, இவ்வளவு நன்மை கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை அந்தந்த உயர்வதற்கு தான் எல்லாம் கொடுத்தான். அதே நேரத்துல ரஹமத்துகள் எல்லாம் கொட்டி தருகிற இடம் இருக்குது. அதனால அந்த இடத்துல சபா மருவா எல்லாம் சொல்றான். பிற 8க்கு பிற 7க்கு 8க்கு அரபா போறோம், வினா போறோம். 8க்கு 9க்கு அரபா போறோம், வினாவுக்கு 8க்கு போறோம், 9க்கு அரபா போறோம். அரபாவுல நேரா தூக்கிட்டு முஸ்தலிஃபால விட போறாரு. முஸ்தலிஃபால கல் எடுக்கணும், செத்தான் தெரியுது நீங்க இருக்கணும். அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் அரபாவுல யா அல்லாஹ் இருக்கிற அத்தனை பேருக்கு அவரோட பாவத்தை படிச்சு நான் கேட்டேன். ரப்பி என்ன சொன்னா, ஏன் பாவத்தை வேணா படிக்கிறேன், ஏன் பாவத்தை வேணா படிக்கிறேன், அவங்களுக்கும் பார்த்த முடியும். நான் என்னடா எப்படி சொல்றாரு, முஸ்தலிஃபால வெறும் ராத்திரி உள்ள அழுந்து கேட்டேன். அப்போ அல்லா சொல்லிட்டா, எனக்குள்ள பாவத்தை வேணா படிக்கிறேன், அவங்களும் பாவத்தை படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். முன்னாள் காலையில 10 உங்களுக்கு பேர் தான் சொல்லுவா இல்ல. அப்ப இந்த துவா கேட்டேன், அப்பே அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்குள்ள அவங்க அடியாருக்கு பாவம் இல்ல, அதுக்கு பரிகாரம் நீ கொடுத்துரு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரம் நீ கொடுத்துரு, அந்த நன்மை உங்களுக்கு கொடுத்துடலாம், பாவத்தை பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்டேன். அல்லாஹ் சாதமாக பரிகாரம் கொடுத்து விட்டு இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான்னு சொன்னவர் அல்லாஹ் சிரிச்சாக சைத்தான் தலையில மண்ணவாரி இருப்பான். இவ்வளவு நாள் கெடுத்து வச்சேன்னு இப்ப இவரு நிமிஷம் போயிடுச்சு அப்படின்னு அவன் வருத்தப்பட்டு போறான். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்க, பெரிய சைத்தானுக்கு ஒரு 7 கல் எறிய போறீங்க. பெரிய சைத்தானுக்கு ஒரு 7 கல் எறிய போறீங்க. கல் எடுத்து நேரம் ரூமுக்கு வாங்க, எங்க போக வேணாம், ரூம்ல உட்காந்து கிடங்க. குருவான டயத்தை பாருங்க, உங்களுக்கு காட்டு இருக்கு, குருவான கொடுத்த ரசீது இருக்கு, அது டைம் இருக்கு. அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்க, மொட்டை அடிங்க, ஏறாம கலைஞ்சாங்க வந்து உட்காந்து ரூம்ல. முதல் நாள் வேலை முடிஞ்சு 11ஆம் நாள் லோகனுக்கு பிறகு கல்லெறியணும். முதல் நாள் காலையிலே எழுந்திருக்கணும், உலகனுக்கு பிறகு கல்லெறியணும். 12ஆம் நாள் லோகனுக்கு பிறகு கல்லெறியணும். அதுக்கு மாதிரி புறப்பட்டு அப்புறம் மாதிரி அங்கே இருந்தீங்க 11 நாள் கல்லெறியணும். அது ஒரு ஆச்சரியம். ஒவ்வொரு கல்லெறியும் நல்ல தெரிஞ்சு சைத்தானுக்கு கல்லெறிகிறோம், மிகப்பெரிய பாவங்கள் நம்மள்கிட்ட அழியுது. அதுக்கு பிறகு உங்களுக்கு எதுக்கு 5 வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிற போதெல்லாம் எந்த அளவுக்கு டைம் கிடைக்குதோ ரூம்ல இருக்க பார்க்காதீங்க, இங்க வந்து உட்காந்துருங்க. அடுத்தவங்கள வந்து நான் அழைச்சு போறாரு, மத்தியானம் எவ்வளவு எடுத்தாலும் எல்லாம் தருவார். அங்கேயே கொஞ்சம் நிம்மதியான ஊர், இதுல 1 லட்சம், அங்கே 50,000, அந்த அளவுக்கு நன்மை கிடைக்குது. அங்க போய் சொர்க்கம் சொர்க்கம் அங்கதான் இருக்கு. சொர்க்கம் அந்த பள்ளியில போய் உட்காந்து ஒரு சொர்க்கம் பார்த்தா தெரியும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கும் ரவுலாவுக்கும் மாபைய வைத்தியம் மெம்பருக்கு ரவுலத்தை பற்றி ஆரம்பிச்சுனா சல்லாத்துல கபர் அங்கே இருக்கு, மெம்பரை பற்றி இங்கே இருக்கு, இடையில பச்சை கார்பெட் போட்டிருக்கு, அதை போய் நில்லுங்க, சொர்க்கம் அது தலை சொர்க்கம் சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல காலை வைங்க, காலை வச்சுட்டு போய் நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன். அது நீங்க விளையாட்டு சொல்லுங்க, எல்லாம் கொடுக்குறாரு. உங்களை சொர்க்க வாக்கியம் ஆப்டர் தான் எல்லாம் கொடுத்துறான். அப்ப இவ்வளவு பெரிய சிறப்புகள் கோடி கோடியும் செலவுக்காக கிடைக்காது. நல்லா நாடிட்டாங்க, அவங்கள எல்லாம் நாடிட்டாங்க. அந்த நாட்டத்துக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தணும், எவ்வளவு நன்றி செலுத்தாலும் தராது முடியும். அந்த அளவுக்கு அல்லாவுக்கு நாம ரொம்ப நன்றி செலுத்தணும். அல்லாஹ் நமக்கு உடல் நலத்தை தரணும், உடல் சபத்தை தரணும். நல்லா நீங்க அதிகமா கேளுங்க. அப்படியே படுக்கையில படுத்து விட்டுறாங்க. அதான் நீ நம்ம படுக்கையில விட்டுட்டான்ல, நம்ம பாடு கஷ்டம். நம்ம புள்ள கூட மூக்கு மூடிட்டு தான் வரும். மூக்க மூடினாவே அந்த புள்ளியோட அமலெல்லாம் போயிடும். அந்த நிலையில ஒருத்தர் என்ன அழுத்தக்கூடிய எல்லாம் கேளுங்க. நீங்க பேச எல்லாம் கேட்கதான் கொடுக்குறவங்கள நீங்க அதிகம் பேசணும். எவ்வளவு பேசணும் பேசுங்க. என் தூது என் குழுல நீங்க சேர்த்துட்டீங்க, நான் வச்சிருக்கிறதும் நீங்க சேர்த்துட்டீங்க. வரதுலாம் அல்லாவோட தூதுக்குள்ள நீங்க சேர்த்துட்டீங்க. நீங்க பேசுங்க, என்னெல்லாம் கேட்கல. ஆனா அதே இதுல உங்களுடைய பாவத்தை பண்ண மாட்டேங்கிறான். நீங்க யாருக்கெல்லாம் பாவம் கொண்டு போய் தேடுவீர்களோ அவருடைய பாவத்தை பண்ணிக்கிறான். உங்களுக்கு எவ்வளவு பேர் சிறப்பு, உங்களுடைய பாவத்தை பண்ண மாட்டேங்கிறார். நீங்க யாருக்கெல்லாம் பாவம் கொண்டு போய் தேடுவீர்களோ அவருடைய பாவத்தை எல்லாம் பண்ணிக்கிறார். அருமையானவர்கள் நீங்கள், அல்லாவுடைய அருமையான விருந்தாளிகள், அல்லாவுடைய தூதுக்குள்ளவர்கள். நீங்க பாவம் பண்ணிக்கிட்டால பாவத்தை பண்ணிக்கிறார். நீங்க யாருக்கெல்லாம் கேட்கிறானோ நீ கேட்கறதுக்கு அவன் பாவத்தை பண்ணிக்கிறார். அருமையான நசீபுள்ளவர்களே, எங்களுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பிரச்சனை கீழே வரைக்கும் மன நிம்மதி கிடைக்கிறதுக்கு இதுவா கேளுங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை இப்ப இருக்கு.
அதெல்லாம் நீங்க கேட்டா நிச்சயம் எல்லாம் மாற்றி தருவார். அப்படி மாத்தி தர நிலையில அல்லாவுக்காடி கேங்க. அல்லாவுக்காடி ஏன்னா மனப்பிரச்சனை இருக்கு. மனப்பிரச்சனை எல்லாம் மனப்பிரச்சனை கேட்டு போச்சு. ஆனா அதையும் தீர்றதுக்கு பசாரத்துக்காண்டி இப்ப கூட துவா செய்ய வாகனத்தாவனாக தெரியல. அதுக்கு சொல்லாம Thank you.